இலங்கையில் பேசுபொருளாக மாறியிருக்கும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்று சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. பார்க்கலாம், ரணில் விக்ரமசிங்கவுக்கும் வலையை வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். சிக்குவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேபோல மத்திய கிழக்கு போர் சூழல் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பில் போலீசாரை பெண்கள் தாக்கியிருக்கின்றார்கள். என்னென்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாங்கள் விரிவாக பார்க்கலாம். மட்டக்களப்பு சின்ன ஊரணி பகுதியில் தொலைக்காட்சி பெட்டியை திருடன் ஒருவரை கைது செய்வதற்காக போலீசார் சென்றிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் 6 பேர் கொண்ட குழுவினர் கத்திகள் பொல்லுகளால் போலீசாரை தாக்கியிருக்கின்றார்கள். காயமடைந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 பெண்கள் ஒரு ஆண் உட்பட 3 பேரை கைது செய்துள்ள நிலையில் 3 பேர் தப்பியும் ஓடியிருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். பெண்களிடம் போலீசார் அடிவாங்கிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவலை நாங்கள் பார்த்தால், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை தேடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய வென்னி என்று அழைக்கப்படும் சின்ன ஊரணி பகுதியைச் சேர்ந்த திருடன் ஒருவர் தலைமறைவாக இருந்துள்ளார். திருடன் வீட்டில் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ தினமான 25ஆம் தேதி பிற்பகல் அந்த திருடனை கைது செய்வதற்காக சிவில் உடையில் போலீசார் சென்றுள்ளனர். இதன்போது அங்கு போலீசார் மீது திருடன் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த 2 பெண்கள் உட்பட குழுவினர் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நாங்கள் நினைக்கின்றோம், ஒருவேளை போலீசாரை வேறு யாரோ ஒன்று நினைத்திருப்பார்கள். போலீசார் சிவில் உடையில் அல்லவா சென்றிருக்கின்றார்கள். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மட்டு தலைமையக குற்றத்தடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு தகவல் என்னவென்று சொன்னால், ஈரான் இஸ்ரேல் யுத்தம் எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு போர் சூழல் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். 25ஆம் தேதி தான் இந்த செய்தியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். நாம் எந்த நாடுகளுக்கும் சார்பாக செயற்படவில்லை, அமைதிக்காகவே குரல் கொடுப்போம். இந்த மோதல் நிலைமை காரணமாக வலுசக்தி துறை, தேயிலை உள்ளிட்ட ஏற்றுமதித்துறை, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இலங்கை தொழிலாளர்கள் என பல துறைகளிலும் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இந்த விடயம் இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானத்திலும் தாக்கம் செலுத்தக்கூடும் என்றும் கூறியிருக்கின்றார். இவை மாத்திரமின்றி தற்போது உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலையும் அதிகரிக்கிறது என்றும் கூறியிருக்கின்றார். இதன் காரணமாக என்னவோ யாழ்ப்பாணத்தில் நீர்த்தாங்கியில் கூட பெட்ரோலை, டீசலை எல்லாம் சேமித்து வைக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விடயம், அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விடயம், ரணில் அனுரவின் வலையில் சிக்குவாரா என்று. மனைவியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்று சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று கூறியிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் பொது நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனியார் வெளிநாட்டு பயணம் குறித்து சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையின் விவரங்கள் அறிக்கை மூலம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள ஐக்கிய ராஜ்யத்திற்கு சென்றதாக தெரிய வந்துள்ளது. இந்த பயணம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதியில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த பயணத்திற்காக சுமார் 16.9 மில்லியன் அரச நிதி செலவிட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த பயணத்தில் முன்னாள் ஜனாதிபதியுடன் 10 பேர் கொண்ட குழு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்க அந்த நேரத்தில் கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தில் இருந்தார் என்றும், இந்த தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொள்ள அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்திற்கு பயணம் செய்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. ரணிலின் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணையில் ரணில் விக்ரமசிங்கவின் ஊழியர்களில் ஒரு மூத்த அதிகாரி உட்பட 2 நபர்களிடம் வாக்குமூலங்களை பெற குற்றப்புலனாய்வுத்துறை முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம், அனுரவின் வேலையில் ரணிலும் சிக்குவாரா. இந்த தகவல்கள் மட்டுமல்ல, இன்னும் பல தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் செய்திக்கும் தகவல்களுக்கும் பஞ்சமில்லை அல்லவா?